அன்பாலே ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து இதை கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனங்களை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்றைக்கு நாம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 4வது பகுதியாக மத்தேயு 16:19 23 வரையும் உள்ள வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற சத்தியத்தை நாம் தியானிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாரகராலும் பல பாடுகளைப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். அதனால இந்த பகுதியில் எனக்கு ரொம்பவும் நான் சிந்தித்த பகுதியாகும். ஆண்டவர் பேதுரை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். உன்னையும் என்னையும் சொல்லியிருந்தாக்கா நம்ம என்ன ஆகிருப்போம், ரொம்ப கோவப்பட்டிருப்போம், டென்ஷன் ஆகிட்டு யாரை பார்த்து சாத்தான்னு சொன்னேன், நீ சாத்தானா நான் சாத்தானான்னு இருப்போம். அதனால இன்றைக்கி பேதுரை பார்த்து ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? கொஞ்சம் எனக்கு குழம்பி போச்சு. கொஞ்சம் அதே 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னா, நீ தேவனுடைய குமாரன்னு சொன்னோடனே பேதுரு ஆண்டவர் பாராட்டுறாரு. சபாஷ், நீ பாக்கியவனாக இருக்கிற, நீ மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகமே உனக்கு வெளிப்படுத்துது 17ஆம் வசனத்தில் பாராட்டுறார். இங்கே 17ஆம் வசனத்தில் பாராட்டின ஆண்டவர், நான் மூப்பரால் நான் காட்டி கொடுத்து விட்டு கொல்லப்படுவேன், நான் சாவணும்பா அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன செஞ்சார்? நீ சாவக்கூடாது ஆண்டவரே, உனக்கு இந்த சம்பவமே சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லும்போது அவன் நல்லது தானே சொன்னான். அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஏன் சொன்னார் ஆண்டவர்னு கொஞ்சம் ரொம்ப நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அன்பாலே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் இதில் ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். என்னவென்றால், ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன, இன்றைக்கி நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, நாம் மற்றவர்களை பார்க்கிற விதம் எப்படியாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் 2 மரணத்தை வைத்திருக்கிறார். ஒன்று சரீர பிரகாரமான மரணம், அது எல்லாருக்கும் வரக்கூடியது. 2வது ஆத்தும மரணம், அதை இயேசுவை விசுவாசியவர்களுக்கு வரவே கூடாது. அந்த ஆத்துமா எவர்லாஸ்ட், ஒவ்வொரு பல வருஷங்களாக ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். அதே போல் 2 கண்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் 2 கண்கள், 2 விதமான கண்களை படைத்திருக்கிறார். 2 கண்கள் தான், 2 விதமான கண்கள். ஒன்று சரீர பிரகாரமான இந்த கண்கள் எல்லாரையும் பார்க்கும், ஆனால் ஆவிக்குரிய கண்களை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதுதான் திறக்கப்படணும். இன்றைக்கி ஆண்டவர் பேதுருவை சரீர பிரகாரமான கண்ணோட்டத்தில் பார்க்கலை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால்தான் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன்? பேதுருக்குள்ளே மறைந்து கிடக்கிற அந்த சாத்தானை, சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தானுடைய சிந்தனைகளை பார்த்தார். ஆனால் தான் கடிந்து கொண்டார். நீ மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், இடரலாக இருக்கிற, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று. அதனால் இன்றைக்கி அநேக வேளையில் நம்ம அப்படி தான் சிந்திக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்து நம்ம வீணாக போயிட்டுருக்கிறோம். அடுத்த மனுஷனை அப்படி தான் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையிலே நாம் பார்க்கிறோம். அவன் என்னை இப்படி குறை சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். அதே போல் மாமியார் மருமகளுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும். கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், அது எப்படி பாருங்கள், மாமிச பிரகாரமாக பார்த்தாக்கா சண்டை தான் வரும். ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா நீ சண்டை போட மாட்டீங்க.
அப்பாலே போ சாத்தானேன்னு மனசுக்குள்ளே, அதாவது மாமியாரை பார்த்து மருமக அப்பாலே போ சாத்தானேன்னா அவ்வளோதான், அவளுக்கு அவள் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அன்பாலே மனசுக்குள்ளே சொல்லிக்கோ, அப்பாலே போ சாத்தானே, எங்கள் மாமியார் நல்லவங்க, எங்கள் மாமியாருக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன டிப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்கள இப்போ பேச வைக்கிறான், கடுமையான வார்த்தையினால் பேச வைக்கிறான், நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் மாமியாரை பார்த்தாய் என்றால் நீ வெற்றி பெறுவாய். அன்பாலே இன்றைக்கி யார் ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு மனுஷனை திட்டுறாங்க, இல்லை பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவங்கள பார். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நமக்கு கற்றுத்தருகிறார். நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாய்? அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதும் ஆவிக்குரிய கண்ணுகள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் நாம் நோக்கி பார்க்கணும். மாமிசத்துக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். இங்கே பேதுரு ஏன் ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானேன்னு கடிந்து கொண்டார்? முன்னாடி பாராட்டினார், அதே பேதுருவை கடிந்து கொள்கிறார். என்ன காரணம்? கொஞ்சம் காரணத்தை கண்டுபிடிப்போம். இதுதான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கறது. வசனத்தை அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது. வசனத்தை ஏன் இதை கம்பேர் பண்ணோம்? 17வது வசனத்தில் அவர் பாராட்டுறாரு, 23வது வசனத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு திட்டுறாரு. என்ன காரணம்? பாருங்கள், பேதுருக்குள்ளார பெருமை என்ற பிசாசு உள்ளே பூந்திருக்கும். நான் கண்டுபிடித்த ஒரு உண்மை. பேதுருவாக இருக்கிற உன் மேலே இந்த சபையை கட்டுவேன், உன்னை பாதாளம் அது மேற்கொள்ளாது, நீ திறவுகோலை பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருவேன், இப்படிலாம் சொன்னோடனே இவருக்கு என்ன வந்திருக்கும்? 12 சீடர்களுக்கு மத்தியில் இதை சொன்னோடனே, பாடுறா எனக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடு, இன்றைக்கி ஆண்டவர் என்னை பற்றி பாராட்டுறாரு, என்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னு கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுத்துருப்பார். கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுத்தாரா? அவர் நிறைய பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு போட்டு தள்ளிட்டான். அன்பாலே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறேன். பேதுரு நீ தேவனுடைய குமாரன்னு சொன்னார், ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார், பாராட்டினார். அந்த பாராட்டுதல் அவருக்கு பெருமையை கொடுத்ததுனால என்ன நடந்தது? சாத்தான் உள்ளார பூந்தான். இவர் நான் சாவு போகிறேன்பா, என்னுடைய சாவு நிறைவேற போது, நான் இன்னும் கொஞ்ச நாளில், நான் 3ஆம் நாளில் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கம்முன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. இவர் என்ன செஞ்சார்? அவரை கையை தரத்தன்னு பிடிச்சி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, என் பாணியில் நான் சொல்கிறேன், தலைவரேன்னுவேன் ஆண்டவரை, தலைவரை நீ சாவக்கூடாது, நான் வேணா சாவறேன்னு சொல்லியிருப்பான் பேதுரு. அன்பாலே அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அப்போ நல்ல அட்வைஸ் தான். சாவக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு தலைவர் சாவது ஒரு தொண்டனுக்கு பிடிக்குமானா பிடிக்காது தான். இது மாமிச கண்ணோட்டம். ஆவிக்குரிய கண்ணோட்டம் அவன் பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு அவனுக்குள்ளே போந்து இவனுடைய ஆலோசனையாவது அவர் கேட்டு அவர் சாவாமல் சிலுவையில் போகாமல் இருந்தாக்கா நமக்கு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி பிசாசு அறிந்ததுனால இவன் மூலியமாக தடையை கொண்டு வரான். அன்பான்லே நீ சாவக்கூடாது என்று. இன்றைக்கி நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யோவானும் யாக்கோபும் ஆண்டவர் ஒரு ஊர் வழியாக கிராமத்து வழியாக போகிறாருன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்து மக்கள் என் ஊர் பக்கம் வரவேணா, நீ அந்தாண்ட பக்கம் சுற்றிட்டு போயா அப்படின்னோடனே இவனை ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்பானுங்க. ஆண்டவரே இப்போ ஊன்னு சொல்லு, போய் அந்த கிராமத்தை சுட்டு எரிச்சிட்டு வந்துடுறோம், எலியா எரிச்சதை போல், அக்கினி இறக்கி எரிச்சது போல் நாங்கள் எரிக்கிறோம். அப்போ தான் சொல்லுவார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? தேவகுமாரன் அழிக்கிறதுக்கு வரல, அவரை ரட்சிப்பதற்கு தான் வந்தேன்னு சொல்லுவார். அதனால ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படியாக இருக்கிறது? இல்லை கிறிஸ்தவர்களை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படியாக இருக்கிறது? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க நம்ம கற்றுக்கொள்வோம். அன்பாலே இதுதான் நல்லது. இன்றைக்கி நம்ம எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்? குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏன் வருது? ஐயோ என் கணவன் இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா விட்ட எங்கள் அம்மா விட்ட இப்படி திட்டாருன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே பொத்துக்குன்னு கோவம் வருது, சண்டை வருது, பிரிவினை வருது, விவாகரத்தில் போய் முடியுது. இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. அன்பாலே இன்றைக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குலைப்பதற்காக பிசாசானவன் யாரை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அப்போ நீ நானும்
அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்த்தோம் என்றால் நம்ம அமைதியாக மாறிவிடுவோம். அன்பாலே, இன்றைக்கி என் கணவன் பேசலை, என் கணவன் நல்ல கணவன், என் கணவனுக்குள்ளே ஒரு பிசாசு பூந்து இப்படியாக பேச வைக்கிறான், நான் டிப்ரெஸ் ஆகணும், நான் மனமுறிவடையணுன்றதுக்காகன்னு ஒரு மனைவியானவள் புரிந்து கொண்டாள் என்றால் கணவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாள். ஆண்டவரே, என் கணவனை ஆசீர்வதியும், மன்னியும் அப்படின்னு. அதே போல் கணவன் மனைவியை புரிந்து கொண்டான் என்றால், என் மனைவி பேசலை, என்னை டிப்ரெஸ் ஆகிறது என் மனைவி ஒரு பிசாசு வீணாக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் இப்போ என்னை வந்து பேசுகிறான், அதனால் நான் அதில் வருத்தப்பட மாட்டேன், அதில் நான் டென்ஷன் ஆக மாட்டேன் என்று சொல்லி புரிந்து கொண்டான் என்றால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவன் தன் மனைவிக்காக ஜெபிப்பான். அன்பாலே, அப்போ பாருங்கள், அங்கே அந்த குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் வரும். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிரிவினை, எத்தனை குடும்பத்தில் சண்டை சச்சரவு. உண்மையிலே ஒரு நாள் ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு மாமியாருடைய காரியத்தை குறித்து ஒரு மருமகள் என்னோட ஃபோனில் தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அண்ணன், நான் வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல, சாகிறதுக்கு போகிறேன், அப்போ தான் உங்கள் ஞாபகம் வந்தது, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அன்பாலே, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேசினேன் அந்த பொண்ணுக்கிட்ட. என்னடான்னாக்கா, ஒரு பாரம்பரிய சபையில் பக்தி நிறைந்த ஒரு அம்மாவாக அந்த மாமியார் இருக்கிறாங்க. கரெக்டாக 8 மணிக்கு சபை என்றால் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், 7:50க்கெல்லாம் உள்ளார போய் உட்காந்து முக்காடு போட்டு அப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பக்திமானாக இருப்பாங்களாம். ஆனால் வீட்டில் வந்தாக்கா அவங்களுடைய வேறு ரேஞ்சே வேறு மாதிரி மாறிடுமா. அந்த பொண்ணு ஒரு நாள் ஆஃபீஸை விட்டு வருதுங்க. ஒரு நாள் ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு, ஆடிட்டிங் நடக்கிறதுனால 6 மணிக்கு வரக்கூடிய பொண்ணு ஒரு 7 மணிக்கோ 7:30க்கோ வருது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டாகி வருது. அது வரும்பொழுது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரணும். பஸ்ஸில் வரும்போது ஒரு 8 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க சோபாவில் உக்காந்துட்டு ஒரு தகாத வார்த்தைகளை சொன்னார்கள் என்று அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்கள். உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் பாருங்கள். அது தலை கலைஞ்சிடுச்சு, ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வந்ததுனால. பஸ்ஸில் தலை கலைஞ்சி வந்து அறக்க பறக்க வருது உள்ளார. இந்த அம்மா கேட்குறாங்களாம் சோபாவில் உட்காந்துட்டு, யார், பக்திக்குரிய அம்மா, ஒரு பாரம்பரிய சபையில் முதல் போய் உட்கார்ற அந்த அம்மா சொல்லுது, நீ யாருக்கிட்ட படுத்து எழுந்திரிச்சு வர, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஏன் லேட்டு, ஏன் லேட்டுன்னு கேட்டுட்டு எவன் கூட படுத்து எரிஞ்சிட்டு வர. அவங்க புருஷன் இங்கே இல்லை, அந்த புருஷன் டெல்லியில் வேலை செய்கிறாரு, இது மெட்ராஸில் வேலை செய்யுது இந்த பொண்ணு. இதே போலே கேட்குறாங்க, எவன் கூட படுத்து எழுந்திரிச்சு. அந்த பொண்ணு அப்படியே இருதயம் உடஞ்சி போய் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு உள்ளே போயிடுச்சுங்க. அப்போ தான் டக்குன்னு என் ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணிச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், உன் மாமியாரை பார்த்தா நீ சாவ வேண்டியது தான். உன் மாமியார் சொல்ல உன் பிசாசு சொல்லிச்சு உன் மாமியாரை மறைச்சி அப்படின்னாக்கா நீ வந்து மாமியாரை நேசிப்ப அப்படின்னு. அப்படியே உட்காந்துச்சு, என்ன அங்கிள் சொல்ல வரீங்கன்னு. ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படியாக இருந்தது. பேதுரு சொன்ன ஆலோசனைக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். நீ மனசுக்குள்ளார நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாருக்குள்ளே ஒரு பிசாசு உட்காந்து நான் டிப்ரெஸ் ஆகிறதுக்காக பேசுது. ஆண்டவரே, நான் இன்றைக்கி தற்கொலை பண்ணிவிட்டு நான் செத்து போயிட்டேன்னா அவ்வளோதான், நான் நரகத்துக்கு போனேன். அப்படியே அதே ரூமில் முட்டி போட்டு உன் மாமியாரை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுன்னு. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல மாமியாருக்காக நன்றி, அவங்க இப்படி பேசுனதுக்காக நன்றி, அவங்கள மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதித்துப்பார். அதுக்கு பிறகு அந்த பிசாசு அவங்கள விட்டு போயிடும், அவங்க நார்மலாகிடுவாங்க, உன்னோட பேசுவாங்க அப்படின்னு. அதனால இன்றைக்கி அந்த பொண்ணு சந்தோஷமாக சமாதானமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்? நம்முடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்க. நான் எதையாக இருந்தாலும் மாமிச கண்ணோட்டத்தில் நான் இந்த உலகத்தையோ மற்றொரு மனுஷனையோ பார்க்காமலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சாதான் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் வரும். அன்பானே, இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தை அறியாமல், சத்தியத்தை அறியாமல். இன்றைக்கி சத்தியம் அவளை விடுதலையாக்காமல் இருக்கிறது. வசனத்தை அறியுங்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். அதனால்தான் இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டினா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியிலே வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கிற இந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்.
ஆண்டவரே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்த்து ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள்கிட்ட இருக்கிற வேற்றுமைகள், எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன்னு சொல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் அண்ட்